யப்பா தப்சண்டா சாமி நினைச்சு பார்த்தாலே பாத்துறது என்ன மேட்ருன்றத லாஸ்ட்ல சொல்றேன். டாஸ வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாப்புல நம்ம ஸ்டோக்ஸ். பென் டக்கெட் வந்ததுமே எப்பவும் நடக்கிறதா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஸ்டார்ட் சொல்லிட்டாப்புல, அடுத்த ஓவர்லயே ஓலி போப்புக்கும் ஊத்திட்டாப்புல. ஆனா இந்த அதிசயத்தை பாருங்க, ஜாக் ராலி 76 ரன் அடிச்சு விட்டாப்புல. தலைவன் பேட்டிங் ஆடுறத பார்க்கவே அழகா இருக்கு. ஆனா என்ன, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இதை பார்க்க போறோம்னா தெரியல. ஹாரி ப்ரூக் வந்ததும் கண்ணா பின்னான்னு பேட்டை விட்டாப்புல. அப்புறம் எப்பவும் போல ஸ்டார்க் வந்து போய் அடித்தாங்கன்னு அனுப்பிட்டாப்புல. அப்புறம் வந்தாப்புல கேப்டன் பெஞ்சமின் ஆண்ட்ரோஸ் ஸ்டோக்ஸ். ஏதோ தட்டி தட்டி இன்னைக்கு தான் ஒரு 20 ரன் சேர்த்துனாப்புல. அது ஒருகல இந்த இங்கிலீஷ் பாய்புள்ளைக்கு பால் எடுத்து நறுக்குன்னு குச்சை பார்த்து அடிச்சு ரன் அவுட் ஆகி போட்டான். ஜேமி ஸ்மித் வந்ததும் நட்டேர்னு ஒரு சவுண்ட் கேட்டது. பார்த்தா போலன் பால் எடுத்து வந்து குச்சில சொறி வச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்த 3 பேரையும் பொறுக்கிய வாயில போட்டுக்கிட்டாப்புல ஸ்டார்க். மொத்தமா 6 விக்கெட். இந்த ஆளுக்கு இதே போலப்பா போச்சு. மேட்சுக்கு மேட்ச் 5 விக்கெட் எடுத்துக்கினேன். 9 விக்கெட் விட்டு 329 ரன் அடிச்சு வச்சிருக்காங்க இங்கிலாந்து. ஆர்ச்சர் 32 ரன்லயும் ஜோ ரூட் 135 ரன்லயும் இருக்காங்க. ரூட்டுக்கு ஆஸ்திரேலியாவில் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியா. இன்னைக்கு தேதிக்கு தலைவன் தான் பெஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன்யா. நம்ம ஆஞ்சநேயர் இருக்காப்புல, அதாங்க நம்ம மேத்யூ ஹைடன். ரூட் மட்டும் இந்த சீரியஸ்ல 100 அடிக்கலன்னா அவுத்து போட்டு ஓடணும்னு சவால் விட்டு வச்சிருந்தாப்புல. நல்ல வேலையா ரூட் இன்னைக்கு 100 அடிச்சாப்புல. இல்லன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நினைச்சு பார்க்கவே குரூரமா இருக்குல்ல. இவ்வளவு நேரம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்கடா.